வணக்கம் மக்களே, வெல்கம் டு துறைமொழி சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஒரு வாழ்த்துக்கள சொல்லிக்கிட்டு, கன்டென்ட்குள்ள போயிரலாம். நேத்து டிசம்பர் 31 சாயங்காலம் 6 மணிக்கு வெங்கட் பிரபு இயக்கத்துல தளபதி விஜய் நடிச்சுக்கிட்டு இருக்க தளபதி 68 அதோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணாங்க. அதோட டைட்டில் என்ன அப்படின்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. தி கோட். அப்படின்ற டைட்டிலோட டீகோட் பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கோட் அப்படின்ற டைட்டில் வந்துட்டு நேத்து தான் நமக்கே அபிஷியலா கன்ஃபார்ம் ஆச்சு. ஆனா அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடியே நம்ம பசங்க சும்மா இருப்பானுங்களா? ட்விட்டர், Facebook, டெலிகிராம் எல்லா பக்கமுமே கோட் அப்படின்றது தான் நம்ம வெங்கட் பிரபுவோட டைட்டில் தளபதி 68க்கு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அபிஷியலா கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பசங்க அன்அபிஷியலா இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி போட ஆரம்பிச்சிட்டானுங்க. கடைசியா பார்த்தா கோட்ன்றது தான் வெங்கட் பிரபுவும் டைட்டிலா வச்சிருந்திருக்காரு. கோட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதாவது நம்ம விபி இருக்காருல்ல, அதாங்க நம்ம வெங்கட் பிரபு. அவரோட படம் எல்லாமே பாத்தீங்கன்னா, கீழ வந்து ஒரு டேக் குடுத்திருப்பாரு. அவருக்காகவே ஸ்பெசிஃபிக்கா அவரோட படத்துல ஒரு டேக் குடுத்திருப்பாரு. எக்ஸாம்பிள்க்கு வந்து மங்காத்தால வந்து கேமு, அதாவது வெங்கட் பிரபுஸ் கேமு, பிரியாணின்ற ஒரு படத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, வெங்கட் பிரபுஸ் டயட் அப்படின்னு குடுத்திருப்பாரு. அதே போல நம்ம தளபதியோட கோட் படத்துல தி ஹீரோ அப்படின்ற மாரி குடுத்திருக்காரு. மங்காத்தால வந்துட்டு இவரோட ஸ்கிரீன் பிளேவே ஒரு மாரி டிஃபரெண்டா கொண்டு போயிருப்பாரு. எப்படின்னா, எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆ நம்ம ஏகேவும், அர்ஜுனும் ஒரே கேங் அப்படின்றத கடைசி வரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எண்டுல வச்சாரு பாரு ஒரு ட்விஸ்ட்டு. அதுதான் அவர் பிளே பண்ண சரியான கேம்ன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி இங்க ஹீரோன்னு வச்சிருக்காரு. இதுல வந்துட்டு நம்ம தளபதிய வந்துட்டு நெகட்டிவ் ஷேடா கொண்டு போயிட்டு, திடீர்னு பாசிட்டிவா கொண்டு வந்து ஒரு ஹீரோவா ஆக்குவாரோ! அப்டின்ற மாரி எங்களுக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? அப்டின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிருங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டா இவர் வந்து மாநாடு அப்டின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் உள்ள ஒரு படம். அதாவது டைம் லூப் ஆகுனுச்சு. அதே போல த கோட் அப்டின்ற மூவியுமே சயின்ஸ் ஃபிக்ஷனா உள்ள படம் அப்டின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. வெளியிலயும் அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்டின்னா இது என்னவா இருக்கும் அப்டின்னு பார்க்கணும் அப்டின்னு சொன்னீங்கன்னா, ஆ மாநாடு வந்து டைம் வந்து லூப் ஆச்சு. இது வந்து டைம் டிராவல் பண்ணி ஏதோ ஒண்ண சாதிக்கிற மாரி இருக்குமோ! அப்டின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு என்ன அப்டின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா நம்ம தளபதி வந்துட்டு இந்த மாரி சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்டின்ற ஒரு ஜர்னர்ல நம்ம தளபதி எந்த ஒரு படமும் நடிச்சதே இல்ல. இந்த படம் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இருந்தா தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு செம்மையான ட்ரீட்டா இருக்கும். கோட் படத்தோட போஸ்டர்ல வந்துட்டு 2 விஜய் இருக்கிற மாரி காமிச்சிட்டு இருந்தாங்க. டபுள் ஆக்ஷன் சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லி பொரளிய கிளப்பிட்டு இருக்காங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு என்ன தோணுது அப்டின்னா, நம்ம எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்து நெறைய அடி வாங்கிக்கிட்டோம். அதனால எதிர்பார்க்க வேண்டாம். டபுள் ஆக்ட்டா இருக்காது. எனக்கு தெரிஞ்சு டைம் டிராவல் ஆகுறதுனால, ஒரு வேள டபுள் கேரக்டரா இருக்கும். பிரசன்ட்ல இருந்து பாஸ்ட்ட பத்தி பேசுறது, இல்ல பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்க்கு வர்றது. அந்த மாரி ஏதாச்சும் ஒரு இதுவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டவுட்டா இருக்கு. உங்களுக்கு என்ன அப்படின்றத நீங்களும் அதே மாரி டியூவல் ரோலா இருக்குமான்னு நெனச்சீங்களா? இல்லன்னா நீங்களும் என்ன மாரி தான் நெனச்சீங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. போன வருஷமும் நம்ம தளபதியோட வாரிசு அப்படின்ற ஒரு அப்டேட்டோட தான் நம்ம வந்து நியூ இயர கொண்டாடினோம். அதே போல தான் இந்த வருஷமும் தளபதி 68ஓட ஃபர்ஸ்ட் லுக்க வச்சு நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்றோம். இப்ப வந்து என்னன்னா, கோட் அப்படின்ற ஒரு டைட்டில வச்சுட்டு அந்த போஸ்டர் நம்ம பார்த்திருப்போம். அந்த போஸ்டர்ல 2 கேரக்டர், 2 விஜய் இருக்கிற மாரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா அது 2 விஜயா என்னன்றது எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மறக்காம சொல்லுங்க. நான் இப்ப எத பத்தி சொல்ல வரேன் அப்படின்னா, ஆ பின்னாடி அந்த போஸ்டர் நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, மேல வந்து ஒரு ஃபிளைட் பறக்குது. கீழ வந்து பின்னாடி வந்துட்டு ஒரு பாராசூட் வந்து கிடக்குது. ஸோ இத வச்சு பார்க்கும்போது, இந்த மாதிரி வந்து ஒரு படம் வந்துட்டு இந்த ஜர்னர்ல தளபதி இதுவரைக்கும் பண்ணதே இல்ல. இந்த ஜர்னர் வந்து தளபதி வந்து சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியல. ஆனா, இந்த ஜர்னர் வந்து நமக்கு வந்து ஒரு புதுசா இருக்கு தளபதி பண்றதுல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நெறைய ஜர்னர்ல வந்து நம்ம தளபதி நம்ம பார்த்திருக்கோம். இது வந்து கொஞ்சம் புது ஜர்னரா இருக்கு. உங்க எல்லாருக்குமே புடிக்கும் அப்படின்னு நம்புறோம். எல்லாருமே மறக்காம இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுங்க. தியேட்டர்ல வந்தோனே போய் பாருங்க. நம்ம இவ்வளவு நேரம் வந்துட்டு இந்த படத்தோட ஜர்னர பத்தி பேசியிருப்போம். தளபதி புதுசா டிஃபரெண்டா பண்ணியிருக்காரு அப்டின்ட்டு. தென் இந்த போஸ்டர்ல இன்னும் நல்லா கவனிச்சீங்க அப்டின்னா, தளபதி இருக்காரு. கீழ சென்டர்ல ஒரு சில வார்த்தைகள் போட்டிருக்காங்க. அந்த வார்த்தைகள் என்ன அப்டின்னா, லைட் கேன் டிவோர் த டார்க்னஸ், பட் டார்க்னஸ் கேனாட் கன்சியூம் த லைட் அப்டின்னு போட்டிருக்காங்க. அதோட மீனிங் என்ன அப்டின்னா, ஒரு ஒளி இருள வந்து உட்கொள்ளும். ஆனா, இருளால ஒளிய வந்து உட்கொள்ளவே முடியாது. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன மீன் பண்றாங்கன்னா, ஒரு இருளும் இருக்கு, ஒரு ஒளியும் இருக்கு.
அந்த ஒளி வந்து நம்ம தளபதி, இருள் வந்து வில்லன். ஸோ அந்த வில்லன் வந்து தளபதியா இருக்குமா? இல்ல நெறைய ஆக்டர்ஸ் உங்களுக்கே தெரியும் நெறைய பேர் நடிக்கிறாங்க அப்படின்றது. பழைய பழைய ஆக்டர்ஸ் எல்லாருமே நடிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதுலருந்து யாராச்சும் ஒருத்தர் வில்லனா இருப்பாங்களா? அவங்க இருளாவும், நம்ம தளபதி ஒளியாவும் இருப்பாங்களா? அப்படின்றத நம்ம படம் வந்தோனே, இல்ல ட்ரெய்லர் வந்தோனே நமக்கு தெரிஞ்சிரும். நமக்கு தரமான ஒரு அப்டேட் நம்ம தளபதி 68 டீம்ல இருந்து அதாவது நம்ம சாரி. டைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. So அதனால நம்ம கோட் அப்படின்ற டீம்ட்ட இருந்து சீக்கிரமே வந்து சேரும் அப்படின்றத நம்பிக்கையோட சொல்லிட்டு, அண்ட் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் விஜே மகேஷ்.